ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா 3BHK 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபேமிலி டிராமா மூவி. சரத்குமார், சித்தார்த், தேவயானின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா 20 வருஷமா வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவங்க சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு மந்த்லி பட்ஜெட் எல்லாம் பிளான் பண்ணி காசு சேர்த்து வச்சு வீடு கட்டி முடிச்சாங்களா. இவங்க வீடு கட்டுறதுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத சூப்பரான மெலோடியான எமோஷனல் ஃபேமிலி டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் பிலிம்ங்கிற வீடு படத்தை அப்படியே லைட்டா இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. மெயின் கோர் பிளாட் ரெண்டு மூவிக்கும் ஒன்னா சிமிலரா தான் இருந்துச்சு. 6ல இருந்து 60 வரை மூவில இருக்கக்கூடிய சில சினாப்சிஸையுமே இதுல மிக்ஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன்ல மிடில் கிளாஸ் மக்களோட மைண்ட் செட்டை அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி சீனுக்கு சீன் உங்களால சிரிக்க முடியல, என்ஜாய் பண்ணலனாலும் அந்த ஃபீலை ஈஸியா ராவா கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பயங்கர ரியலா படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. படத்துல ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்ப ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி பசங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேரண்ட்ஸ் எப்படி திணிக்கிறாங்க, பசங்க அதை ஏத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுல இருந்து அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறதையுமே அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கை இப்ப நம்ம வாழ்ந்தாதான் ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்க முடியுங்கிற கேள்விக்கு நீட்டான ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்ச காசு எடுத்து பையனோட படிப்பு செலவுக்கு, பொண்ணோட கல்யாண செலவுக்கு நம்ம பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை என்ன, பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு எவ்வளவு போல்டா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கிறத அழகா இந்த படத்துல காமிச்சிருந்ததும் நீட்டா இருந்துச்சு. ஏன்னா கேஸ்டிங்கே படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியா, ரியலா, நேச்சுரலா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க. அம்மாவா தேவயானி எமோஷனலா கிளைமேக்ஸ்ல வந்து சம்பவம் பண்ணிருப்பாங்க. மீதாக்குமே ஒரு ஸ்கோரிங்கான பாயிண்ட்ல அவங்க நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. சித்தார்த்த சொல்லவே தேவையில்லைங்கிற லெவலுக்கு ரொம்ப கூலா கிளியரா வந்து இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் சத்யராஜ் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சைலண்டா வந்து ரியாக்ஷனை கொடுத்தே சம்பவம் பண்ணிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட் பெருசா யூஸ் பண்ணலனாலும் பல சீன்ஸ்ல லாஜிக் அடி வாங்கியிருக்கு. சீரியல் டோன்ல ரொம்ப ஜவ்வா மெலோடிக்கல் டிராமாவை போட்டு வளவலன்னு கொலன்னு குலைச்சிட்டாங்கன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு செகண்ட் ஆஃப் சில விஷயத்துல ஸ்லோவா சிம்பிளா தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க எப்படி வீடு கட்டுறாங்கிறத தாண்டி வீட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, எதனால இவங்க முடிவை மாத்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி ஃபெயிலியர் ஆகுறாங்க, திரும்ப எப்படி ஃபெயில் ஆகுறாங்க, திரும்ப அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு கிளைமேக்ஸ்ல நீட்டான எண்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீரோவுமே பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காக, குடும்பத்துக்காக, காதலிக்காகன்னு சொல்லி பல சம்பவம் பண்றாரு. டிவோர்ஸ் மேட்டரா ஹைலைட் பண்ணி காமிச்சது மூவில நீட்டா இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த மூத்த பையன் மேல எவ்வளவு ப்ரெஷர் போடுறாங்க, ஃபேமிலியில வரக்கூடிய பிரச்சனை எல்லாங்கிறதையுமே நம்ம சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல, அதெல்லாம் நம்ம லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்க விஷயத்த அவ்வளவு அழகா கண்ணு முன்னாடி கண்ணாடியில பாக்குற மாதிரியான விஷுவல்ஸை ரொம்ப ஈஸியா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டோரி அக்செப்டபிளா இருந்தாலும், கேரக்டர் ரைட்டிங்னு இவங்க பிரிச்சு மேஞ்சிருந்தாலும் கான்ஃபிளிக்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு நீங்களே யோசிப்பீங்க. சப் ஸ்டோரிஸ்ல நிறைய இடத்துல டிவியேட் ஆகி தலை சுத்தி தான் மூக்க தொட்டு இருக்காங்க. கண்டென்ட் பத்தாம இல்லைங்கிறத தாண்டி 3BHK எக்ஸ்பிளேஷனை இவங்க எந்த இடத்துலயுமே ஜஸ்டிஃபை பண்ணாம விட்டுட்டாங்க. பெருமைக்காகவும் பேருக்காகவும் வீடு கட்டுறோங்கிறத தாண்டி மரியாதைக்காக கட்டுறோம், கௌரவம்னு கலந்து வரும்போது இவங்க சொல்ல வந்த கருத்து பல இடத்துல அடி வாங்கிருதுன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. லோபன் டிராமா தான், பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல படம் தான். ஓவராலா ஓகே டீசென்ட் வாட்சான ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா ஸ்டைல்ல தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. 3BHK மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.